ஹாய் ஹலோ ஃப்ளைவிங் ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம வண்டிக்கு டயர் தாங்க மாற்ற வந்திருக்கோம். ஹிமாலயன் டயர் ரொம்ப மோசமாச்சுங்க. இதுக்கு மேலே டயர் எங்கேயும் ஓடாது. இங்கே தான் புக் பண்ணியிருந்தேன். அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. டயருக்கு போய் டயர் எடுத்துகிட்டு போய் மாட்ட வேண்டியது தான். அவங்க உள்ளே போய் டயர் வாங்கிட்டு வந்துடுவோம். பிடிச்சிக்க. இவன் தாங்க நம்ம கூட அந்த பைத்தியம். இந்த டயர் தாங்க வாங்கினது. 2850 ரூபா வந்துச்சுங்க. டயரு மட்டும் டயரு டியூப்பு மட்டும் 2850 ரூபா வந்துச்சு. இதை இப்போ எடுத்துகிட்டு போய் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குல்ல, இந்த வர வழியில் இருந்துச்சுல்ல, அங்கே போய் மாற்றணும். சாவி எங்க? உட்கார்றா. நம்ம அன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் கேட்டுட்டு வந்துட்டோங்க, டயர் மாற்றுவாங்களான்ட்டு. அவங்கள்ட்ட டயர் இல்லையா. டயர் அவங்க இது வேணால் திருவாரூரில் போய் டயர் அங்கே போனீங்கன்னா அங்கேயே டயர் இருக்கும், அப்படியே மாற்றிக்கலான்னாங்க. ஆனால் நமக்கு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம இங்கேயே அப்போலோவிலேயே டயர் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி 2 நாளில் வந்துடுச்சு. அதை கொண்டே அங்கே மாட்டணுங்க. டயர் ஃபுல்லாக த்ரெட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருக்குது. காலெல்லாம் அணைத்துது. வேறு பின்னாடி டயரை என் மேலே போட்டு தேய்ச்சிட்டு வராங்க. சட்டையெல்லாம் கருப்பாக போகுது. ஏன் நான் குறுக்கில் வரீங்க? இருங்க, நான் கரெக்டாக ஷோரூம் கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஐயோ, ஷோரூமை தாண்டியே போயிட்டோங்க. சற்றே கவனக்குறைவு. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்துட்டோம். டயரை மாற்ற வேண்டியது தான். இங்கே தான்டா ப்ரோ. டயர் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ. கிலோ வைக்காத. கீழே விடா, சும்மா சொன்னடா. கீழே தான் ஓட்ட போகிறோம். இதாங்க நம்ம டயர் ஃபுல்லாக அங்கங்கே த்ரெட்டு வந்துருச்சு சில இடத்துலலாம். இதுதான் புது டயர். நல்லா தாங்க இருக்குது டயரும். இதில் வைக்காதரா தம்பி, டயர் உரிக்கிறண்டா. இதில் கொண்டே சாட்சி வச்சாங்கன்னா டயரு காலியாகிடுதுங்க. சர்வீஸ் கார்டு ஒரு வழியாக நம்ம வண்டியை டயர் மாற்ற எடுத்து நிறுத்திட்டாங்க. இங்கே தான் இருக்குது சர்வீஸ் சென்டரு. அப்படியே வீடியோ எடுக்கிறியா? நானே எடுக்கிறேன். மாட்டிட்டு நல்லா இருக்கும். வண்டி டயரை தாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. டயர் அங்கே இருக்குது, அங்கே மாட்டி வச்சுட்டாங்க. நியூட்ரல் போட்டு
உள்ள ஒரு வண்டி பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா நிற்கிது. ராயல் என்ஃபீல்டு வேறு லெவலில் இருக்குங்க. கலரு அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் அது தூசி படிஞ்சு கிடக்க மாட்டி. சர்வீஸ் சென்ட்ரு. நம்ம டயரு மாட்டியிருக்காப்புல. டயரை கழட்டி தானே வீடியோ எடு. இந்த பெட்ரோல் டெலிவரி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நான் கூட காசு தான் டெலிவரி பண்ண முடியாது. அப்படி இறங்கிடுவோம். இங்கே நிறைய வண்டி நிற்கிதுங்க. நிறையன்னா ஒரு 3 நிற்கிது. புல்லெட்டு 350, மெட்ரோ நின்றுச்சு. மெட்ரோ கிளாசிக் 350. நீங்கள் என்ன பார்த்தியா? வண்டி திருட்டேன் ப்ரோ. வண்டி திருட்டு தான் பாருங்க. என்னங்க வண்டி ஹாய் சொல்கிறா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்கிறா. மாட்டிக்கிட்டாங்க ஆளு. இதோட டயரை தாங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பழைய டியூப். இதை வந்து குளத்தில் போட்டு விளாட போகிறாங்களா அவங்க? இது என்னடா பண்ணுவ? இங்கே பாரு நின்று. இல்லை 2 பஞ்சர் இருக்குங்க. இதை நம்ம ஸ்டெப்னியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம நடு ரோட்டில் கழட்டிக்கிட்டு இதை மாட்டிகிட்டு போயிடலாங்க. 2 இடத்துல தான் இருக்குது. எப்படா உங்களுக்கு தான் தெரியலாம். கடப்பைக்கும் டயரை மாட்டி முடிக்க போகிறாங்க ஃப்ளைவிங் ஸ்குவாட். நம்ம வண்டிக்கு டயர் மாற்றியாச்சு. ஃப்ளைவிங் ஸ்குவாட். கூகுள் ரிவ்யூ மட்டும் போட்டு ரிவ்யூவா ப்ரோ? இல்லை டைமிங் ஓடுது ப்ரோ. ஸ்ரீபாலாஜி மட்டும் போடுங்க. அவர் கேஸ் அனுப்பிடலாம். இதுதானே ப்ரோ ரிவ்யூ? அது எல்லோரும் போட்டு கொடுக்குற இது போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பிடிச்ச டைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. சும்மா பண்ணுங்கள் ப்ரோ. உங்கள் கம்பெனிக்கு நீங்களே பண்ணிக்கோங்க ப்ரோ. தான் அவர் கம்பெனிக்கே ரிவ்யூ போட்டுக்கிறாரு அடுத்தவங்க ஃபுல்லேருந்து. இது விளாகிங் பண்ணுறதுக்குண்ணா. நம்ம வண்டிக்கு டயர் மாற்றியாச்சு. ஃப்ளைவிங் ஸ்குவாட். இனிமேல் வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். போய் ஆற்றுக்குள்ளே வண்டியை விட்டு இறக்கி ஏற்றிட்டு போனோம். ஆற்று பாலத்தெல்லாம் தாண்டது கிடையாது இனிமேல் நம்ம. ஆனால் டைமிங் தாங்க ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சிங்க. நாங்கள் வந்து சும்மாவே உட்காந்துருந்தோம் 1.5 மணி நேரமாக. ஒரு டயரை மாற்றுறதுக்கு ஆனால் 1.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. டயர் மாற்றம் நடந்தாங்க. ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இங்கே போயிட்டுருக்கு. பயப்படாமல் கார்னரிங் பண்ண முடியுதுங்க டயர் மாற்றினதும். சூப்பராக இருக்குது. முன்னாடியே டயர் ரொம்ப நூல் மாதிரி இருந்தனால எனக்கு ஓட்டவே பயமாக தான் இருந்துச்சு. அச்சோ சரிக்கிருமே அப்படின்னு. இப்போ புயல் வேகத்தில் போகலாம் நாம்.
ஃப்ளைவிங் ஸ்குவாட். இந்த ரோடு அழகாக இருக்குங்க. என்ன கூட்டமே இல்லை, ஜாலியாக போயிட்டுருக்கலாம். ஈஸியாக ரோடு இது, நாகப்பட்டினம் போகும் அது. ஆனால் நல்லாயிருக்கு ரோடு. இது மாதிரி ஒரு ரோடு இருந்தால் போதும், யாருமே இல்லாமல் ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். பைக்கில் ஒரு எல்லாருக்கும் இது மாதிரி ரோடுனா ரொம்ப பிடிக்குங்க. 2 சைடு மரம், ரோடு டிராஃபிக்கே இல்லை, நல்லா தட்டி போயிட்டுருக்கலாம் ஜாலியாக. அது மாதிரி ரோடு தான் அது. கீழே வராங்களே. ஆனால் எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செக் போஸ்ட். நம்ம தான் ஹெல்மெட் போட்டிருக்கோம்ல, ஏன் பயந்துக்கிட்டு. இந்த ரீல்ஸ்லாம் வரும்லங்க, சித்தப்பே நீங்கள் எங்கே அது மாதிரி தான். சித்தப்பே நீங்கள் எங்கே